Tournament second round match. So bold decided match. Today versus VM Spartans. ரெண்டு டீமுக்கான மேட்ச். டாஸ் வின் பண்ணா VM Spartans bowling சூஸ் பண்ணிட்டாங்க. ஓடி மேட்ச் பண்ணா ஸ்ட்ரைக் லைனிங்ல இருக்குது இங்க ரிஷி, நான் சைக்கிளா பப்பு பிரசாந்த். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா போயிட்டு கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு அது வேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். குயிக்காக டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. டாட் வித் ஸ்டார்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே ஒயிட்டு கார்த்தி. செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரிங்க நல்லா போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் ரெண்டு பந்து டாட் பால். தேர்ட் ஒன் குயிக்கரா போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி பியூட்டிஃபுல்லா கன்சிஸ்டன்ட்டா போடுறாங்க. அதே நேரத்துல நல்லா போட்டிருக்காரு. லெக்கட்டர் வேஸ் நல்லா போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் தெளிவா கட் பண்ண பார்த்தாரு. ஃபீல்ட நல்ல ஸ்டாப் விக்கெட்டுக்கு வாய்ப்பான பார்த்தா டைரக்ட் ஹிட் ட்ரை பண்ணி பார்த்தாருங்க. சோ டைரக்ட் ஹிட் அடிக்காம கையில அடிச்சிருந்தா விக்கெட்டா வந்திருக்கும். ஒன்னு ரெண்டாவது ஓட்டாங்க இங்க. நல்ல பேக்கப் நவீன். நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிங்ல பூரா போட்டுருக்காரு. ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு. லாஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பான பார்த்தா நல்ல ட்ரை. சன்லைட்ல எடுக்கிறது கஷ்டம், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க பார்த்தாரு. காணாங்க சிங்கிள் டு எண்ட் ஓவர் சொல்றாரு. அந்த ஓவருக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க. 3 ரன் தாங்க. தொடையூர் செகண்ட் ஓவர் போட பாலாஜி வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்டாவே பியூட்டிஃபுல்லா டைம் பண்ணி விட்டுருக்காரு. ஃபைன் லெக்ல நினைக்கிறேன். 1 பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போயிருக்கு. பவுண்டரி முதல் பந்தே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் அப் டு யாக்கர் விக்கெட் கொடுக்காத பந்தே விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப் அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. செட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி ரெண்டு பேர் பேசி போன பால் விக்கெட் கொடுத்திருக்காங்க. ரிஷி அவரோட விக்கெட் இங்க பறி போகுது. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மனா இங்க விஜய் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி போயிருந்தாலும் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு அடுத்தடுத்த பந்தில். நெக்ஸ்ட் ஒன் விஜய் சந்திக்கிற முதல் பந்து அப் டு யாக்கர் பிளாக் கோல்ல போட்டிருக்கான்னு சொல்லலாம். சூப்பர் டெலிவரி இங்க பாலாஜி கையில. நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஆக்கிங் சூப்பரா போட்டிருக்காரு. இங்க ஒரு சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச் ஆட பார்த்தாரு. அங்க ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணாருங்க. எக்ஸலன்ட் எஃபோர்ட் ஃபீல்டர்ட்ட இருந்து குயிக்கரான ஒரு த்ரோ சிங்கிள் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா தேர்ட் மன்ல ஒயிட் கார்த்தி இருந்தாரு. டைரக்ட் ஹிட் பார்த்தா ஆச்சாருங்க இங்க ரன்னிங்ல எடுத்து த்ரோவையும் கரெக்டா அடிச்சிருக்காரு. ஒயிட் வெயிட்டா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒட்டுமொத்த டீமும் இங்க அப்சலா கொடுப்பாங்க கண்டிப்பா. ரெண்டு ஓவருக்கு 9 நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க பவர் பிளேயர் மேட்சுக்கான தேர்ட் ஓவர் பட போன மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்டார்ட் பண்ண பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன் அடி ஹைட்ல தான் போயிருக்கு. யார் அந்த கேட்ச் போறாங்க? கீப்பர் வெங்கட் வரட்டாருங்க. போனாங்க வெங்கட் புஷ்டாருங்க. வாட் அ டேக் நீங்க நாஃபல் யார் கவர் பண்ணிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட். முதல் பந்தே ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹைஸ் ஆன் தி பால் குரு வந்திருக்காரு. நீ பேட்ஸ் பண்ணாங்க. முதல் பந்தே சுத்திக்கு விக்கெட் எடுத்துட்டாருங்க இங்க. விக்கெட் இப்பதான் சொல்லி முடிச்ச ஒரு நல்ல நீ பேட்ஸ் பண்ணாங்க. உப்புலி பேக் டு பேக் 2 விக்கெட் ஹாட் விக்கெட் சான்ஸ் இருக்கு. வெல் பால்ங்க இங்க தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. எப்படி போடுமோ அந்த மாதிரி போட்டுருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் கோகுல் ராஜ் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்விட்சிங்கான முயற்சி ஸ்டாப் பண்ண முடியலங்க. உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. லக்கி பவுண்டரி அப்படிதான் கால்ல போட்டு போயிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டுருக்காங்க. எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்லவே எடுத்து வந்து ஹேக்கிங் லென்த்ல போட்டுருக்காரு. கஷ்டப்படுற மாதிரி ஒரு பந்து நல்லா போட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் இதோட ஓவர் முடிவுக்கு வந்து 16 அடிச்சிருக்காங்க தொடையூர். ஃபோர்த் ஓவர் பட பாலாஜி வந்திருக்காரு. குயிக்கா டெலிவரி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ரெண்டே விரல்ல புடிச்சு போறாங்க பந்து. சோ இந்த ரெண்டு விரல்ல புடிச்சு எப்படி இவ்வளவு பேஸ் போறாருன்னு தெரியல. பாலாஜி நல்லா போடுறாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. 90 டிகிரில பவுண்டரி போதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. இங்க 6 போயிருக்கு நேருக்கு நேர். கோகுல்வேல் பேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. தெரித்து போயிருக்கு. அங்க ஆனந்த் ஸ்டாப் பண்றாருன்னு பார்த்தா தடுத்து போட்டிருக்காரு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் தெரித்து போயிருக்கு. உப்புலி பேட்ல இருந்து கேட்ச் ஆனு பார்த்தா பிடிக்கலங்க. 6 கையில ஒரு ஸ்டாப் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் போர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. ஹேக்கிங் லென்த்ல பிளாக் கோல் டாட் பால். இதோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க. மேட்ச்க்கான அடுத்த ஓவர் பட 6 கீப்பர் தடுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் ஒயிட் வெட்டி பாலுக்கு போயிருக்காரு. ஒரு சிங்கிளா பார்த்தா ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல்லா மறுகி வந்தாரு. பிகேஎஸ் ஸ்டம்ப்ல ஆடுறதுக்கான ஒரு இன்டென்ஷன் பேட்ல பண்ணாங்க. காரணம் வேகமா போட்டுருக்காரு 6. தேர்ட் ஒன்
லெஃப்ட் ஹேக்கிங் வித்தே கொடுக்காத பந்து 6 பந்தை பிடிச்சாரு. டைரக்ட் ஹிட் வாய்ப்பா டைரக்ட் மிஸ் பண்ணி அடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஒருத்தவன் ஃபுல்லாக ஸ்டெம்பை ஓப்பன் காட்டி அதுக்கப்புறம் ஸ்கூப்பு தெளிவாக ஆடி இருக்காருங்க. பவுண்ட்ரி போகுதா இல்லை ஒயிட்டு விரட்டுறாருன்னு பார்த்தா விரட்டி ஃபுல்லாக போனார். ஆனால் தெளிவாக ஆட்டாருங்க. ஸோ வேகத்தை பயன்படுத்தி அடிச்சிருக்காரு உப்ளி பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி. பாலோட 5th ஒன் அகைன் ஸ்கூப்புக்கான ட்ரை. வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. அந்த விட்டு பிரவீன் த்ரோவை கரெக்டாக அடிச்சாருங்க. ஆனால் பிடிச்சி அடிக்கலை. வெங்கட் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் கோகுல் வேலுக்கு 2 ரன். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 33. மேட்சுக்கு 6வது ஓவர் படா ஒயிட் கார்த்திக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கனே ஸ்ட்ரெயிட்டாகவே போயிருக்கு. லாங் ஆனில் பிரவீன் நல்ல ஸ்டாப் குயிக்கர் த்ரோ சிங்கிள். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஆனாலும் ஃபீல்டர் இருக்கார் 6 4 போகாடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் லோ ஃபுல் டாஸ் கேபிள் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ளிக்கு லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. நவீன் ஃபீல்டர் 2வது ரன் ரஷ் பண்ணிடுறாங்களா. எஸ் ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆட பார்த்தாரு. டைமிங்கே கொடுக்காத பந்துங்க. ஸோ பேட்ஸ்மேன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தாண்டி போயிருதா எடுத்துட்டாருங்க. விக்கெட்டிங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா இங்கே குணால் வந்திருக்காரு. கேப்ல போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. சிங்கிளோட சாப்பிட்றோம் பார்த்தா 2வது ரன் கால் பண்ணி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கம்ஃபர்டபுள் 2-ஆக மாற்றிட்டாங்க. 2ஓட ஓவர் இங்கே எண்ட் ஆயிருக்கு. 6 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க தொடையூர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் ஷேக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார். எக்ஸலன்ட் டெலிவரி. பிளாக் ஹோல் 2 காலுக்குள்ளே பூந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் கேப்ல 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா. காண கதர் இருக்காரு ஃபீல்டிங்கில். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலாங்க. 2வது அட்டம்ல எடுத்து எடுக்கிறதுக்குள்ளே 2 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை. கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே அடிச்சிருக்காங்க. நிற்க வச்சு மாறுவாங்க. ரன் அவுட்டில் விக்கெட்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் முன்னாள் ஆன் சைட் ஒரு சுவிட்ச் பவுண்டரிக்கு வாய்ப்பா கதிர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. 2வது ரன்னும் ஓட்டாருங்க இங்கே பாஸ்டா. இங்கே விக்கெட்டு. ஸோ ஸ்ட்ரைக் வர நினைச்சாங்க. ஆனால் மாறி வர பார்த்தாங்க. ஆனால் மாற முடியல. விக்கெட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் நிற்க வச்சு மாறிடுவாங்களா. அங்கே டேரட்டிக்கிட்டு அடிக்கலைன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா அவர் கையை விட்டு இருந்தாருன்னா ஸ்டெம்பில் போய் பட்டிருக்கோம். படவிடாமல் தடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பிடிச்சி அடிக்கப்பட்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து ஸ்கூப்புக்கான ஒரு ட்ரை. தாண்டி போயிருதா. நல்லா ஸ்டாப்புங்க ரஞ்சித். ஒரு சிங்கிள் ஓடுவாங்களா. 2வது ரன் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க 47 அடிச்சிருக்காங்க. 48 டார்கெட் ஃபார் விஎம் ஸ்பாட்டன்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதா. செகண்ட்ல இருக்க போறது வெங்கட். நான் சைக்கிள் ஆனந்த் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் பவுலரை கன்ஃபியூஸ் பண்ண வந்தாங்க அப்படின்னு பார்த்தா பவுலரே கன்ஃபியூஸ் பண்றா. வேற 500 கோகுல் ராஜ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவா ஆட்டாருங்க. முதல் பந்தே ஒரு பவுண்டரி கட் ஷாட்ல அடிச்சிருக்காரு. ஷாட் வித் பவுண்டரி. குட் ஷாட் அண்ட் குட் ஷாட் பவுண்டரி. செகண்ட் ஒன் அகைன் கட் பண்ண பார்த்தாரு. தெளிவா போட்டுருக்காரு. லைன் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பேட்ல பட்டு உடம்புல பட்டு விக்கெட்டுக்கு வாய்ப்பான பார்த்தா இல்லங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கவர்ஸா இல்ல ஃபீல்டர் கையிலேன்னு பார்த்தா குணால் நல்ல டேக் ஆன் விக்கெட் இழக்குறாங்க. வெங்கட் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது. நெக்ஸ்ட் ஒன் ஜாக்ஸ் ஃபார் மோகன். டிபன்ஸ் மைண்ட்ஸ் ஆன பார்த்தா பவுலர் எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால் ஃபுல் டாஸ் அங்க ஸ்டாப் பண்ண முடியல. ஃபீல்டரை குறை சொல்லவே முடியாது. அதனால குட்டி சின்ன பவுண்டரி டு எண்ட். மூணு ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட குரு 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் பால்னு சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபுல் டாஸ் தெளிவா ஆட போறாரு. ஃபுல் டாஸ் பால் தடுத்து போட்டுருக்காருங்க விஜய். பிடிக்க வேண்டிய பந்து ரெடியா இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். டாட் பால 2ஆ மாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன். செகண்ட் ஒன் பெரிய சுத்து. ஆனா பேட்ல பண்ணல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கிளாசிக் ஆடினாரு. இன்சைட் அவுட்ல தாண்டி போயிருந்தா எஸ் போயிடுச்சுங்க. இங்க 6 போற தொடர்ந்து 6 பதிவு பண்றாரு. இங்க சரி பவுண்டரி போல 6 மட்டும் தான் பதிவு பண்ணிருக்காரு.
நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட் கேப்ல போயிருக்கு, 2 ரஷ் பண்ணிடுறாங்களா. அங்க முத்து இருக்காரு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் முத்து நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு டாட் பால். இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல தெருக்கு போயிருக்கு. கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் வந்தாங்க. கேட்ச் டிராப் ஆயிடுச்சு. இந்த பால் சிங்கிள். 100% இல்ல. 2 ஓவருக்கு 18. அதுக்கான தேர்ட் ஓவர் பட அமான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சுவிட்சுக்கு தெளிவா ஆட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க கொஞ்சம் பிரஷரை குறைச்சிருக்காரு. செகண்ட் ஒன் தரையில் ஆடி இருக்காங்க. கண்டிப்பா 2 ட்ரை பண்ணி பார்க்கறாங்களா. அங்க முத்து ஃபீல்டர் 2 ரஷ் பண்ணிருக்காங்க. ஆனந்த் வந்து த்ரோவிங் கரெக்ட்டா ஈஸியா முடிச்சிருக்காங்க. தேர்ட் ஒன் வெல் டிஃபென்ஸ் மைண்ட் ஷாட் பவுல் கைக்கே போயிருக்கு. டாட் பால். ஃபோர்த் ஒன் இந்த முறை எதிர்த்து அடிச்சிருக்காங்க. எதிர்காத்துல தாண்டி போகுறாங்க. போயிடுச்சுங்க. அப்படி இருந்தோம். இந்த முறையும் எதிர்காத்தா இருந்தாலும் போயிருக்கு. ஒரு வராம ஒரு பவுல். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு செல்லமா. முயற்சி அந்த பாலுக்கு அட்ஜஸ்ட் பண்ண. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் ஷாட் தட்டி விட்டுருக்காங்க. பிரசாந்த் ஃபீல்டர் ஒரு சிங்கிள். இப்படி இருக்க 4 ஓவருக்கு 19 ரன் அடிக்கணும். மேட்சுக்கு அடுத்த ஓவர் பட இங்க கோகுல் வேலு வந்திருக்காரு. 4 ஓவருக்கு 19 ரன்மையில முதல் பந்தே கவர்ல அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முத்து பாஸ் ஆயிருந்தாருங்க ஃபீல்டிங்ல. 2 ரன். செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமா வரட்டி போயிருக்காரு. அகைன் முத்து அதே ஃபீல்டரை தேடி போயிருக்குன்னு சொல்லலாம். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலென்ட் பேஸ்ல போட்டுருக்கான்னு சொல்லலாம். இங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் திருப்பிட்டாருங்க. கிளிக் பண்ணிருக்காங்க. இந்த முறை சூப்பரா இருந்துச்சு. டைமிங் ஃபைனல் திசையில ஆக்சஸ் பண்ணி கேலியான. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோயர் நல்லா போட்டுருக்காரு. தெளிவா எடுத்து வந்து பாயிண்ட்ல போட்டுருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சாருங்க. கண்டிப்பா தாண்டி போய் விழுந்துரும்னு சொல்லலாம். சரி போய் விழுந்திருக்கு. 90 டிகிரில ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. 4 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான அடுத்த ஓவர் பட இங்க ஆனந்த் வந்திருக்காரு. ட்ரை டு சம்திங் அப்படிங்கிற இடத்துல ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க. மறிச்சு சான்ஸ் போயிடுச்சுங்க. இங்க யாரு இந்த 6 வின்னிங் ஷாட்டாக மாத்திருக்காரு. இரண்டாவது அணியா டோர்னமெண்ட்ல பிரைஸை செக்யூர் பண்றாங்க. விஎன் ஸ்பார்டன்ஸ் காரைக்குடி. டோர்னமெண்ட்ல பெரிய டோர்னமெண்ட்ல 2வது டீமா பிரைஸை செக்யூர் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள்.